ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீடு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக எளிமையான முறையில் தண்ணீர் விளக்குகள் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய கண்ணாடி பவுலை எடுத்துக்கோங்க. அதிகமான திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை நம்ம இந்த பவுலோட மேல் பாகத்தோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதோட சென்டரில் நம்ம ஒரு சின்ன ஹோல் போட்டு வச்சுக்கலாம். நாம போட்டிருக்க அந்த சென்டர் ஹோலில் திரியை செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த பவுல்ல முக்காவாசி அளவுக்கு தண்ணீரை ஊத்திக்கலாம். அடுத்ததா அதுக்கு மேலேயே நான் இங்க நல்லெண்ணெயை ஊத்திக்கிறேன். நல்ல வாசனைக்காக நான் இங்கே லாவெண்டர் எசென்ஷியல் ஆயிலை 2 டிராப் விடுறேன். இது எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா நம்ம செட் பண்ணி வச்சிருக்க திரியை இதோட மேற்புறத்தில் மெதுவாக நம்ம வைக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த விளக்கு எரியும் போது இதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் நல்ல அருமையான வாசத்தோட இருக்கும். அடுத்ததா நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பூவை அதுக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா அதுக்குள்ளே நம்ம கலர் ஸ்டோன்ஸ் அப்புறம் சங்கு இதெல்லாம் போட்டு நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுப்போம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம முக்கால்வாசி அளவுக்கு தண்ணீரை ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே செஞ்சது போல பிளாஸ்டிக் பேப்பரோட சென்டர்ல திரியை நம்ம செட் பண்ணி வச்சுப்போம். தண்ணீரோட மேற்புறத்துல நம்ம எண்ணெயை ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததா நறுமணத்தோட இருக்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயிலை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்க லாவெண்டர் ஆயிலையே யூஸ் பண்றேன். அடுத்ததா நம்ம செட் பண்ணி வச்சிருக்க இந்த திரியை எண்ணெயோட மேற்புறத்துல மெதுவா நம்ம வைக்கணும். இதை நம்ம டின்னர் டேபிளில் பூஜை அறையில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எளிமையில் புதுமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.